பெண்கள் விடுதலையே மகளிருக்கான முன்னேற்றம்னு பேசி இருக்கிறாரு உதயநிதி. வர வர எதை பத்தி யார் பேசுறதுன்ற வரமுறையே இல்லாம போச்சு. விவசாயிகளை குண்டர் சட்டத்துல கைது பண்ணவரு, விவசாயிகளை சாலையில இறங்கி போராட வச்சவரு விவசாயிகளை பத்தி வசனம் பேசுறாரு. குடும்பத்திலேயே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்காதவரு, பெண்களை ஆபாசமா பேசுறவரு பெண்கள் விடுதலையை பத்தி பேசுறாரு. பெண்களை இழிவாகவும் ஆபாசமாகவும் பேசுற நீங்களும் உங்க முதலமைச்சரோ அமைச்சர்களோ ஏன் உங்க அனுதாபிகளும் கூட பெண்கள் விடுதலை பத்தி எல்லாம் பேசலாமா? பெண்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத உங்களுக்கு பெண்கள் முன்னேற்றம் பத்தி பேசுறதுக்கு வெட்கமா இல்லையா? போற போக்குல திமுகவை கருணாநிதி உருவாக்குனார்னு சொல்லி ஏமாத்துற மாதிரி பெண்கள் காவல் நிலையத்தையும் நாங்க தான் கொண்டு வந்தோம்னு சொல்றாரு உதயநிதி. பெண்கள் காவல் நிலையத்தை கொண்டு வந்தது யாருன்னு உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா பெண்களுக்கு தெரியும். பெண்கள் பாதுகாப்புல உண்மையான அக்கறை வச்சு 1992 புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்தாங்க. அதுலயும் ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டிக்கர் மாடல்னு நொடிக்கு ஒரு முறை நிரூபிக்கிறீங்கல்ல. பெண் குழந்தைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க திராணி இல்லாத இந்த அரசு பெண்கள் பத்தி பேசுறதுக்கு வெட்கப்படணும். வழி வழியா பெண்களை மதிக்க தெரியாத, பெண்களை கிள்ளிக்கிறையா பாக்குற இந்த வாரிசு அரசுக்கு வர்ற தேர்தல்ல தக்க பாடம் புகட்ட பெண்கள் தயாராகிட்டாங்க. இனி உங்க மாயாஜால வார்த்தைகள் எல்லாம் பெண்கள் கிட்ட எடுபடாது உதயநிதி அவர்களே.